வரும்போது இங்க இருக்கிற ஒரு லேடிஸ் அவங்களோட ஃபேஸ்ல வந்து அவங்க ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி அவங்களோட ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு பியூரா நீங்கெல்லாம் ஹாப்பியா இருக்கிறது வந்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க. FEMI9 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சினிமால இருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் இருக்கு, பிசினஸா வந்து மூவ் பண்ணலாம், இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நான் வரல. நான் வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருந்தா வரேன். நானும் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது என் அப்பாவை இழந்து என் அம்மாவால பயங்கர பாசிட்டிவிட்டியோட உச்சமா இருந்தது இந்த ஈவெண்ட்டே. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரணும் FEMI9. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma's Wellness Guruji Ayurveda மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் நேர்ல பாக்குறது. பொதுவாக ஸ்டேஜ்னாலே நம்ம கொஞ்சம் லைட்டாக வேலுமணி சார் அளவுக்கு அவ்வளோ கேஷுவலாக ஸ்டேஜில் பேசுகிற ஆள் இல்லை. பட் எனக்கு என்ன தோணுதோ நான் எப்பயுமே அதை தான் கம்யூனிகேட் பண்ணி பழக்கம். ஸோ இந்த ஈவெண்ட் தொடர்ந்து இது நம்ம 3வது தடவை பண்ணுறோம். இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, லைக் எவ்ரி டைம் நான் இங்கே வரும்போது இங்கே இருக்கிற ஒரு லேடிஸ் அவங்களோட ஃபேஸில் வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்குன்னு அவங்க ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி அவங்களோட ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு பியூரா நீங்கெல்லாம் ஹாப்பியா இருக்கிறது வந்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள நீங்க போட்டிருக்கீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. லைக் ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்றோம். பட் அதை வந்து நம்ம மனசார பண்ணும்போதோ, நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்றோம் அப்படின்றது நினைக்கும் போதோ அதுல வர சந்தோஷமோ இல்லை அதில் வர மகிழ்ச்சியோ வந்து எப்பயுமே 10 மடங்காக இருக்கும். ஸோ அதை நான் எப்பயுமே உங்ககிட்ட பார்ப்பேன். எப்பயுமே நடந்து வரும்போது பார்ப்பேன், எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுட்டு ஹாப்பியாக அந்த மாதிரி இருக்கிறது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாத்தையுமே கரெக்டாக இது எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி இதை கரெக்டாக பண்ணுற கோமதி மேம் அண்ட் ஆனந்த் அண்ட் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ இந்த FEMI9 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ இப்போ ஓகே நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் இருக்கு, அதை வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து மூவ் பண்ணலாம், இந்த மாதிரி அது ஏதோ இன்னைக்கு நேற்று நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நான் வரல. நான் வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருந்தா வரேன். நானும் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது என் அப்பாவை இழந்து என் அம்மாவால் டேக் கேர் பண்ணப்பட்டு, என் அம்மா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். பட் அப்போலேருந்தே வந்து எனக்கு ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம் அப்படின்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் எவ்வளோ விஷயங்கள் நான் படிச்சுட்டு இருக்கிற டைம்லேயே நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, நான் என் அம்மா வந்து அசோக் நகர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த அசோக் நகரோட இன்ஸ்பெக்டர். அவங்க அங்கே இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் போய் ஆக்சுவலாக இந்த டெட்ரா பேக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷாப்பிங் மார்க்கெட் வெளியிலலாம் நின்று அது பிராண்டிங் மாதிரி பிடிச்சிட்டுலாம் நிற்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஸ்கூல் முடிச்சு ஹாலிடேஸ் இருந்தது, ஒரு 10 நாள் ஏதோ இருந்தது, இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ். அந்த டைமில் போய் அங்கே இந்த மாதிரி ப்ரமோஷன் இருக்குது, வேலை இருக்குது, என்னோட 2000 ரூபாய் ஏதோ சம்பளம் அப்படி சொல்லும்போது ஒரு 10 நாளைக்கு நான் போய்ட்டு அந்த வேலையை செஞ்சேன். அந்த வேலையை செய்யும்போது ஒரு 2000 ரூபாய் முதல் தடவை வாங்கி பாக்கெட்டில் வைக்கும்போது அது கொடுத்த ஒரு சந்தோஷமோ இல்லை அது கொடுத்த ஏதோ ஒரு பெருசாக ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்போலேருந்தே இந்த ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் அது எந்த அளவுக்கு வந்து
நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. அது ஒரு வேற ஒரு இடத்துல நம்ம மைண்டே வேற மாதிரி ஒரு இது பண்ணுது அப்படின்றது அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். மேபி அந்த ஒரு பழக்கத்தினால இன்னைக்கு இங்கே வந்து ஜஸ்ட் ஏதோ சினிமாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு தொழில்னா அது என்ன ஏது அப்படின்றத நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணி இதை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற ஒரு ட்ரீம். அதுதான் நம்மளோட ட்ரீம், எங்களோட மேஜர் ட்ரீம். வேலுமணி சார் நான் அப்பப்போ மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு தடவை மீட் பண்ணும்போதும் பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா நான் என் லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய நான் சொல்கிறது ஹீரோஸில் இருக்கலே டாப் ஹீரோஸ், டைரக்டர்ஸில் டாப், கிரிக்கெட் பிளேயர்ஸில் டாப் இருக்கலே டாப் மோஸ்ட் பீப்புள் எல்லாரும் மீட் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையுமே ஒரு காமன் ஃபேக்டர் ஒன்று இருக்கும். அது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஹம்புலாக ரொம்ப ஹியூமிலிட்டியோட இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு தடவையும் நம்ம வந்து நிஜமாவே இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்களா, நிஜமாவே இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு சிம்பிளிசிட்டியோ இல்லை அவங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க கூட நம்ம பேசும்போது நம்ம வந்து பேச வந்து நம்ம தெரிஞ்சோம். அது மாதிரி அவர் கூட நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எதுக்காக நான் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபெமினைன் இந்த ஸ்டேஜில் இருக்குது சார், இந்த ஸ்டேஜ்ல இருந்து இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணுங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போது எனக்கு தோணுனது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். இப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ லேடிஸ் இருக்கீங்க? லேடிஸ் மட்டும் கை தூக்க முடியுமா? ஓகே. இப்போ இதில் எவ்வளோ பேர் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்திருக்கீங்க? கை தூக்க முடியுமா? ஓகே. ஸோ இப்போ அந்த தைரோ கேர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 6,000-7,000 கோடி ரூபாய்க்கு வந்து இது பண்ணாங்க. இப்போ எவ்வளோ பேர் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கை தூக்க முடியுமா? ஸோ நம்ம பிஸ்னஸோட பவர் என்ன, நம்ம ப்ராடக்டோட பவர் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ரொம்ப நம்ம அதாவது ஒரு வாட்டியுமே நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்றது கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆகட்டும் ப்ளஸ் நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத நம்ம எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி அதை இவால்வேட் பண்ணி அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இப்போலேருந்து இந்த ஃபெமினைன் அப்படின்ற ஒரு பிராண்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எஃபர்ட் போட போகிறதும் அதுக்காக ஒர்க் பண்ண போகிறதும் அதை பற்றி அதையே ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ண போகிறதுன்றது வந்து கன்ஃபார்ம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இப்போது எக்ஸ்ட்ராவாக இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னும் போக போக சில மேக் ஓவர்ஸ், சில நியூ டைப் ஆஃப் விஷயங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம். ப்ளஸ் புதுசான ஒரு என்ட்ரியும் நம்ம வந்து கொண்டு வரோம். அது ஆல்ரெடி அங்கங்கே நியூஸாவோ இல்லவோ பார்த்துருப்போம். லைக் ஒரு பேபி கேர் செக்மெண்ட்குள்ளேயும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். அதையுமே நம்ம ஸ்கேல் அப் பண்ணுறோம். அதையுமே நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பேக்கெட் காட்டலாமா மேடம்? என்ன? ஸோ மேடம் வாங்க நீங்களும் சார். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோடது வந்து பேபி டயப்பர் இந்த செக்மெண்ட். இதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷமா அவங்க நார்மலாக கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்து இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இதையும் நம்ம வந்து இதுக்கப்புறம் we are going to start to distribute this also. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த சிகரம் தொடுவோம் ஃபெமினைன் ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணது. அண்ட் ஒன் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்.
எக்ஸ்பெக்ட் தட் இத்தனை பேர் பார்ப்பேன்னு. அண்ட் வேலுமணி சாரை பார்த்தோம், விக்கி சாரை பார்த்தோம், அண்ட் கோமதி மேம், சரவணன் சார் எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். நிறைய திரை பிரபலங்களை வந்துட்டு நேரில் பார்க்குறதும் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய விமன் ஆண்டர்பிரினியர்ஸ் பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு 9 ஸ்டார் அவார்ட், 7 ஸ்டார் அவார்ட், 6 ஸ்டார் அவார்ட் நிறைய வாங்கலாம். புதுசாக இருந்தது எல்லாமே. க்ரோத்தை நோக்கி போகிற விமன் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி, எமோஷனல் இண்டிபெண்டன்சிலாம் ரொம்ப பயங்கர பாசிட்டிவிட்டியோட உச்சமாக இருந்தது இந்த ஈவெண்ட்டே. நான் வந்துட்டு அப்படியே சீக்கிரம் போயிடலான்னு நினச்சேன். ஆனால் ஃபுல் ஈவெண்ட் இருந்துட்டு இப்போ தான் கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நிறையா நல்ல ப்ராடக்ட்ஸை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஃபெமினைன் இன்றைக்கி பேபி ப்ராடக்ட் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் ஸோ ரிமார்க்கபிள். ஆல் தி பெஸ்ட் டு ஃபெமினைன் டீம் அண்ட் தேங்க்யூ. கலாட்டா சேனலுக்கு வணக்கம். என்னோட பேர் இந்திராணி பார்த்தசாரதி. என்னோட மாவட்டம் திருச்சி. நான் ஃபெமினைனுக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 0 தான். என்னோட பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாது, ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது வந்து ஃபெமினைனுக்கு வந்த பிறகு தான். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1000 ருபீஸ், ஒரு 100 பேக்கெட்டை நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு 40,000 பேக்கெட்ஸ் நான் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த 6 இயர்ஸில் நான் வளர்ந்துருக்கேன். அப்படின்னா இதில் இருக்கிற விஷயத்தை நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இதோட அனுபவம், நிறைய பெண்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வம். நான் இதை வந்து கன்சல்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை அடுத்த நாள் விட்டுறக்கூடாதுன்றத நான் ஒரு நாள் இன்றைக்கி ஒரு விதை போட்டேன்னா அது நாளைக்கு 2ஆம் முளைக்கணும், 4ஆம் முளைக்கணுன்றதை நான் கண்டினியூவாக அதை ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி அந்த 6 இயர்ஸில் நான் மட்டும் இந்த சாதனை பண்ணலை, என்னோட சேர்ந்து நிறைய பெண்களை நான் இங்கே உருவாக்கியிருக்கேன். ஒரு டீமாக நான் ஒரு 25 பேரை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20 பேரில் நான் ஒருத்தியாக இருந்தேன். அந்த ஒரு அனுபவம் நான் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன் வந்து என்னை போல் இருக்கிற நிறைய பெண்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களும் ஃபினான்ஷியலாக அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட ஹெல்ப்பில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதை நான் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு ஒரு 25 பேர், இன்றைக்கி நான் மட்டும் 9 ஸ்டார் வாங்கலைங்க, என்னோட சேர்ந்து ஒரு 25 பெண்களை சாதனையாக ஆக்கி நான் நிற்க வச்சுருக்கேன். அவங்களோட வெற்றி தான் இன்றைக்கி நான் வெற்றியாளராக நான் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு காரணம். நான் ஃபஸ்ட்டு ஜிபிசியில் 5 ஸ்டார் அச்சீவ் பண்ணேன், செகண்ட் ஜிபிசியில் 7 ஸ்டார் அச்சீவ் பண்ணேன், தேர்ட் ஜிபிசியில் 9 ஸ்டார் அச்சீவ் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்சிடென்ட் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து உருவாகணும். என்னை பார்த்து என்னால் பண்ண முடியும்னா அவங்களாலேயும் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கான முயற்சியை நான் ஒரு விதையாக போட்டிருக்கேன். இதே போல் அடுத்தடுத்த ஜிபிசியில் நான் ஒருத்தியாக இருக்கிறத இன்னொரு பல பெண்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுக்கு ஃபெமினைன் ரொம்ப ரொம்ப உதவிச்சு. ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னோடய கம்பெனி, என்னோடய ஃபவுண்டர் கோமதி அம்மா எனக்கு ஒரு தாயாக இருந்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நான் ஒரு மண்ணாக இருந்தேன், என்னை இன்றைக்கி உருவமாக ஆக்கி இந்த இடத்துல அவங்க ஒரு சிலையாக என்னை வடித்து வச்சு என்னை அழகு பார்த்துருக்குறாங்க. என்னோடய ஃபேமிலி, என்னோடய கணவர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. என்னோடய ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா, என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே, என்னோடய பிரதரோட குழந்தைங்க கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய பையன் தான் எனக்கு பெரிய பலம். என்னோடய தூணா எங்கள் வீட்டுக்காரர் நிற்கிறாரு. நிறைய விஷயம் இருக்குது. ஒரு பெண்ணாக நான் நிறையா சந்திச்சிருக்கிறேன். அதோட வெறி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல நான் எஃபெக்ட் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணாக நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட உலகம், நீங்கள் என்ன பண்ணி சாதிச்சிருவீங்கன்னு கேட்டு என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு வைராக்கியம், அதை நான் வாழ்ந்துட்டு இன்றைக்கி நான் வாழ்ந்ததை நீ நிறைய பெண்களுக்கு சொல்லி அவங்களோட லைஃப்பையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை கேட்குற உங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுமா, நிச்சயமாக உங்களால் முடியும். நீங்கள் சாதிக்கலாம். வெளியில் வாங்க, வெளியில் வந்தால் எல்லாமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என்னோட பேர் வந்து சகாயராணி ஜஸ்டின் ஜோஸ். நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஃபெமினைனில் இவ்வளோ பெரிய அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கல. இவ்வளோ பெரிய மேடையில் வந்து விக்னேஷ் சார் கையாலையும் வேலுமணி சார்லையும் அவார்ட் வாங்கினது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் நடத்தி தந்த கோமதி அம்மாவுக்கு, ஃபெமி டீமுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி பெண்களுடைய ஆரோக்கியத்தில் ஃபெமினைன் வந்து முக்கியமாக இருக்கிறதுனால என்னால் முடிந்த அளவு எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.